தமிழக அமைச்சரவையில் நிகழ்ந்துள்ள அதிரடி மாற்றங்களால் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ள நிலைகள் முதன்மையானவரின் வீட்டாரின் கோபத்திற்கு ஆளானதால்தான் வேறு வழியே இல்லாமல் அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. பொன்முடியின் ராஜினாமாவிற்கு பின்னணியில் இருப்பது யார்? விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். மாற்றம் ஒன்றே மாறாதது என்றாலும் அந்த மாற்றங்களை அடிக்கடி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது திமுக தலைமை. ஆனால் தானே அந்த மாற்றத்தை செய்தால் ஏதாவது ஏடாகுடமாகி விடுமோ என்று எண்ணி சம்பந்தப்பட்டவரையே தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சைவ வைணவ சர்ச்சை பேச்சில் சிக்கிய அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியான துணை பொதுச் செயலாளர் பதவியை முதன்மையானவர் பறித்த நிலையில் பொன்முடி மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பொன்முடி மீதான முதன்மையானவர் கோபத்துக்கு அவரது குடும்பமும் ஒரு காரணம் என்றே அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது முதன்மையானவரின் குடும்பத்தினரும் பொன்முடியின் இந்த பேச்சால் கடும் கோபமடைந்ததாகவும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பயபக்தியான முதலமைச்சரின் மனைவியார் பொன்முடி பேச்சை கேட்டு உச்சகட்ட கோபத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இனிமேல் பொன்முடி இந்த வீட்டு பக்கம் வந்தால் நடப்பதே வேறு என்று முதன்மையானவரின் மனைவி எச்சரிக்கை விட்டதாகவும், இதை கேட்ட முதன்மையானவர், நம்ம வீட்டு பெண்களே எப்படி கோபப்படுகிறார்களே, அப்போ பிறர் எப்படி கோபப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்ததாகவும், இவரை அமைச்சரவையில் வைத்திருந்தால் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்று தன் நெருங்கிய வட்டாரங்களில் புலம்பி தீர்த்ததாகவும் கூறப்படுகிறது. பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து விலக முதன்மையானவர் அறிவுறுத்திய போதும் கடைசி வரை பொன்முடி மசியவில்லை என்றே கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் ராஜினாமா செய்யவில்லை என்றால் 6 மாதத்திற்கு முன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தையை பழிக்க வைத்து விடுவேன் என்று தலைமை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த 6 மாதத்திற்கு முன்னர் விழுப்புரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய பொன்முடி, சட்டப்பேரவை தேர்தலில் யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம், எனக்கே கூட சீட் இல்லாமல் போகலாம் என்று கூறியிருந்தார். அப்படி சீட் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் பொன்முடி ராஜினாமா செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பொன்முடிக்கு கோப முகத்தை காட்டினாலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த மற்றொரு நபரான செந்தில் பாலாஜிக்கு ஆதரவு முகத்தை காட்டியுள்ளாராம் முதன்மையானவர். அதாவது செந்தில் பாலாஜிக்கு தனது ஆதரவை காட்டும் விதமாக அமைச்சராக கடைசியாக கோவையில் செந்தில் பாலாஜி நடத்திய கடைசி அரசு விழாவுக்கு துணை முதல்வர் உதயநிதியை அனுப்பி வைத்து ஆதரவு காட்டினார் என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள். அந்த கோவை அரசு விழா முடிந்த சில மணி துளிகளில் அமைச்சரவை மாற்றம் பற்றிய அறிவிப்பு வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவை வெளிப்படுத்திய முதன்மையானவர் பொன்முடியை கடந்த சில நாட்களாக சந்திக்கவே மறுப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோன நிலையில் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.